3 பேரும் கேட்டவே எங்கட எங்கட ம் அம் த மூத்தோர் ஒன்று கூடலையும் Zoomல் வைக்க வேணும். ஏனென்றா எங்களுக்கு வேற என்ன செய்றதுன்னு தெரியலையேண்டு. இன்னைக்குன்னு அந்த நேரம் அவை அந்த கமிட்டியில இருந்தவையண்டு. அப்ப அத கேட்டு அதுக்கு பிறகு ரவி அவர்கள் ஸ்ட்ரெய்ட்டாவே உடனடியாக மூத்தோருக்கான ஒரு ஏற்பாட்டையும் செய்தார். ஆம். ஒவ்வொருத்தரும் அ வீட்டுக்குள்ளிருந்து வெளிக்கிட முடியாத ஒரு நிலையில் இருக்கும் பொழுது, வீட்டுக்குள் இருந்து கொண்டே நாங்கள் எல்லோரையும் காணக்கூடிய நிலை இருந்தது, பேசக்கூடிய நிலை இருந்தது, பாடக்கூடிய நிலை இருந்தது. அப்ப இந்த ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியை Zoom மூலம் எங்களுக்கு உண்டாக்கி தந்த திரு ரவீந்திரநாத் அவர்களை நாங்கள் என்றைக்குமே மறக்க முடியாது. உண்மையிலேயே இந்த 5 வருடத்தை நினைவு கூறுவது உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம் என்று தான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்று சொல்வார்கள். இந்த அவர் அந்த நேரத்தில் இதை செய்யாமல் இருந்திருந்தால், நாங்கள் உண்மையிலேயே வீட்டுக்குள்ளேயே இருந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டிருப்போம். எல்லோராலும் வெளிக்கிட்டு வெளியில் வரவும் முடியாது, ஒன்றும் செய்யவும் முடியாது, ஒருவரையொருவர் சந்திக்கவும் முடியாது. இந்த நிலையில் உண்மையாகவே எங்களுக்கு அவர் அந்த நேரம் செய்த உதவி மிகப்பெரிய ஒரு உதவி. அதுவும் மூத்தோர் எல்லாம் மிகவும் சந்தோஷமாக மீண்டும் Zoom மூலம் வெளிவந்து ஒருவரை ஒருவர் சந்தித்து பேசித்து இருந்தது உண்மையிலேயே மிக குறிப்பிடப்பட்ட விஷயம். அடுத்தது ஒவ்வொரு ஆண்டுடைய வெற்றிக்கும் பின்னால் ஒரு பெண் இருப்பார்கள் என்று சொல்வார்கள். நான் சொல்லாமலே திரு ரவி அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அவருடைய மனைவியும் திருமதி உத்தமகுணன் அவர்களும் அவரை தூண்டி இதை செய்ய வேண்டும், தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று சொன்னதாகவும், அப்ப இப்படி ஒவ்வொருவரும் அவரை தூண்டினதாலும் அதே நேரத்தில் ராமண்ணா அவருடைய நினைத்து பார்த்தால் அந்த நாட்கள்ல பெரிய புராணம் வந்தது. அந்த பெரிய புராணத்தில் எத்தனையோ பேர் வீட்டுக்குள்ள இருந்தே கலந்து கொண்டார்கள். அது ராமண்ணாவுக்கு நன்றி சொல்ல வேணும். அடுத்தது நால்வர் தமிழ் பள்ளிக்கூட மாணவிகள் எல்லோரும் சிறுவர்கள் எல்லோரும் அதில் சேர்ந்தார்கள். மூத்தோர் நிலையத்தவர்கள் சேர்ந்து அவர்களுடைய நடந்தது. அப்ப சாதாரணமாக சங்கத்தின் பல ஆக்டிவிட்டிஸ் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது. ஊர் உலகம் எல்லாமே முடக்கப்பட்ட காலத்தில் இந்த இதற்காக நான் உண்மையிலேயே திரு ரவீந்திரநாத்துக்கு நன்றி சொல்வது மட்டுமல்லாமல் அவருக்கு சைவ முன்னேற்ற சங்கத்தின் சார்பிலும் மூத்தோர் மற்றும் அனைத்து எங்களுடைய சங்கத்தோடு சம்பந்தப்பட்ட அத்தனை பேருடனும் அத்துடன் கனடாவில் இருந்தும் கூட பலர் எங்களுடன் தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் அனைவரது சார்பிலும் திரு ரவீந்திரதாஸ் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் இதில் ஏதாவது பிளவற்றிருந்தால் தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள். நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. அடுத்து நீங்கள் யாராவது சரிதானே ரவி, யாராவது அக்கா அந்த நேரம் கருதி எனக்கும் கூட நேரம் இருக்க இயலாது. காலம் ஒரு 2 நிமிஷத்துக்கு மேல ஒருத்தர் தயவு செய்து நீங்கள் உங்களுக்கு ஏதும் சொல்ல விரும்பினால் 2 நிமிஷத்துக்குள் உங்கள் அதை அந்த வார்த்தை சுருக்கி சொல்லலாம். ஒருவருடைய பெயரும் எங்களிடம் இல்லாதபடியால் தயவு செய்து யாராவது தொடங்க. வேற நாட்கள்ல பரவாயில்ல. இன்றைக்கு எனக்கு கொஞ்சம் நிறைய ராமண்ணா அவர்கள் பேச இருக்கின்றார்கள். எல்லாரையும் ராமண்ணா நீங்கள் அவருக்கு கூட இது இருக்கிறது ஏனென்றால் அவர் இந்த பெரிய புராண தொடரை ஆரம்பித்து வைத்தது அவரை பேச விடலாம். ஜெகதீஸ்வரன் பிள்ளை ஐயாவை பேச விட வரும். எல்லாரும் பேசலாம், எல்லாரும் பேசுங்க. ஆனால் 2 நிமிடம் ராமண்ணா நீங்க 2 நிமிஷம் பேசுறீங்களா ப்ளீஸ்? ராமண்ணா அன்மியூட் பண்ணுங்க. ஓகே. எல்லோருக்கும் வணக்கம். ரவியை பற்றி 2 நிமிஷத்தை சொல்வதென்றால் அதன் பார்க்க சொல்லாமல் விடுவதில்லை. நீங்கள் ரவியை சொல்லுங்கள். 7:30 மட்டும் நாங்கள் போகலாம். விரைவாக கூறுகின்றேன். நீங்கள் ரவியை இப்பொழுது 5 ஆண்டுகள் தான் காண்கின்றீர்கள். ரவி ஆற்றிய பணிகள் சங்கத்திற்கு பல. உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, எமது நடராஜராலயம் மேலே இருக்கும் பொழுது ரவி சில ஆண்டுகள் மாறி மாறி சமைச்சராக இருந்தார். அப்படி பல 8 வருடம் இருந்திருக்கிறேன். அப்படி பல இது எனக்கு எப்பொழுது ஞாபகம் இருக்கின்றது. ரவி மொரிஷன்ஸ் இங்கே வேலை செய்கின்றார். வேலை முடிந்து ஒரு கட்டு பூவோடு 6:45-7 மணிக்கு ஓடி வருவார். வந்து அந்த பூவை நடராஜருக்கு கொடுத்துட்டு தான் போவார். அது ஒரு பக்கம் இருக்க, ரவியை பொறுத்தவரையில் உயரிய பண்பொன்று இருக்கு ரவிக்கு.
நாங்கள் இப்பொழுது மாசப கூட்டத்தில் இந்த பதவிகளுக்கு 2 பேர் வந்தா ரொம்ப கஷ்டப்படுவோம். அந்த காலத்திலும் இந்த பிரச்சனை இருக்கும் பொழுது ரவி சொல்வார், ராமண்ணே விடுங்க செய்யட்டும். அந்த ஒரு உயர்ந்த மனப்பான்மையோடு தான் அவர் கன ஆண்டுகள் நமது நிர்வாக குழுவில் விடாமல் வெளியில் நின்று கொண்டே இருந்தார். இதே போல அடுக்கிக் கொண்டே போகலாம். நீங்க சரோஜா சொன்ன மாதிரி இந்த கோவிட் காலத்திலே இந்த பெருவராணத்தை ஆரம்பித்து அதுல மிக சங்கத்திற்கு என்றும் அந்த அதை பற்றி பேச வருகிறார்கள். தமிழ்நாட்டில் இருந்து முதல் தடவையாக இன்று பத்மஸ்ரீ பட்டம் பெற்ற சலமன் பாப்பையா அவர்கள் கூட ஒரு நான் பற்றி பேசினார். இது போன்ற இதற்கு காரணமடைந்த இந்த ஜூம். இதை விட இதே நேரத்தில் அவருடைய சகோதரரை இங்கே நிற்கின்ற மாணிக்கம் சுரேஷை பற்றி ஒரு வார்த்தை கூற வேண்டும். மாணிக்கம் சுரேஷ் இவருக்கு முதல் வந்தாரோ சங்கத்துக்கு வந்தார் என்பது எனக்கு சற்று தடுமாற்றமாக தான் இருக்கின்றது. 93ஆம் ஆண்டு கலசம் நாங்கள் ஆரம்பித்த காலத்திலே நாங்கள் 6 பேர் சேர்ந்தான் இதில் இருந்து ஆரம்பித்தோம். 1 ஆனந்த தியாகர், 2 இப்பொழுது நற்றுரையாளன், 3 நான், 4வது அசோகன், 5வது திருச்செல்வ உமா என்பவர் உங்களுக்கு தெரியும் மூர்த்தியின் மகள். இந்த 6 பேரிலே சுரேஷ் தான் இந்த என்ன செய்வார், இந்த பொதுஜன தொடர்பு சொல்லி ஒவ்வொரு கலசத்துக்கும் ஒவ்வொரு ஆலயத்திற்கும் அந்த ஆலயத்திற்கு சென்று நேரடியாக அதை ரெக்கார்ட் பண்ணி கொண்டு கலசி வைப்பார். நான் இங்கே காலத்தோடு முதலாவது கலசம். இந்த கலசத்தை பொறுத்தவரையிலே 93ஆம் ஆண்டு இப்படி பலரை சொல்லிக்கொண்டே போகலாம். அதே போல இந்த ஜூம் காலத்திலே உங்கள் அனைவருக்கும் ஒரு ஆறுதல் தந்த கருவி என்றால் இந்த ஜூம். ஆகவே அதை நமக்கு மிகச் சிறப்பாக நடாத்திய ரவீந்திரதாஸுக்கு மிக சங்கத்தின் சார்பாக நன்றி கூறி நான் விடைபெறுகின்றேன். வணக்கம். அடுத்ததாக திரு ஜெகதீஸ்வரம் பிள்ளை ஐயா அவர்கள் அல்லது வாமன் அண்ணா அவர்கள், தயவு செய்து யாராவது பேசுங்கள். சொல்லுங்க, அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க ப்ளீஸ். தேங்க ப்ளீஸ். வாமன் அன்மியூட் பண்ண இல்ல நீங்க. சரி, ஜெகன்னா பேசுங்க. சரியா? ஓகே. சரி. சரியா? கேக்குதா? ஓமா கேக்கு. மன்னிக்க வேண்டும். இந்த ஜூம் ஆரம்பித்த காலத்தில இருந்து ரவீந்திரதாஸை எனக்கு தெரியும். ரவீந்திரதாஸை தெரியும் கனகாலமாக. ஆனா ஜூம் ஆரம்பிச்ச காலத்தில இருந்து அதுக்குள்ள ஒரு வாக்குவாதம் வந்தது என்னன்னு சொன்னா, முதல் ஆரம்பிச்சேன். அப்ப நான் ரவீந்திரதாஸை சொன்னான், இப்படி ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, இப்படி கேள்விப்பட்டாங்க. ஆனா உங்களை தவிர எனக்கு வேறு யாரும் ஆரம்பிச்சதா தெரியல. இடையில 2-3 பேர் தாங்கள் ஆரம்பிச்சோன்னு சொல்லி வெளிக்கிட்டாரு. நான் இல்லை ஆணித்தரமா சொன்னேன், இல்ல ரவீந்திரதாஸ் தான் செய்தேன். ஆனா இப்பதான் எனக்கு தெரியும் எப்படி ஆக்கள் சேர்ந்து செய்தான்னு சொல்லி ரவீந்திரதாஸ் இப்ப சொல்லத்தான் தெரியும். அவரும் அவர்கிட்ட மனைவி வசந்தா ரவீந்திரதாஸும் பிரேமி உத்தமங்குணன் 2 பேரும் சேர்ந்துதான். அதுக்கு பிறகு 2 பேர் அதுல ராமநாதன் இருந்திருக்கிறார். அப்படி. ஆனா என்ன பொறுத்தளவில் தனிப்பட்ட முறையில நான் யோகர் சுவாமி குருபூசை அவர் 3 வருஷமாத்துக்கு முதல் செய்து கொண்டிருந்தவர். அதுக்கு பிறகு முருகானந்தம் கெட்டது பிறகு நான் ஓமன்று சொல்லி இப்ப 1.5 years செய்துட்டு இருக்கிறேன். எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் உடல்நிலை சரியில்லாமல் இருந்துமே கூட எப்பவும் ரவீந்திரதாஸ் இல்லை என்று சொல்லாமல் வந்து எங்களுக்காக செய்கிறவர். அவரும் ஒரு மணிவண்ணன் 2 பேரும். அது மட்டுமில்லை, சங்கத்துக்கும் ராமண்ண சொன்ன மாதிரி சங்கத்துக்கு இவ்வளவோ உதவி செய்தால் இனி இருந்தாப்பல கோவிப்பார். அதே நேரத்துல திரும்பவும் தானா வந்து மன்னிப்பு கேட்க மாட்டார். கடைசி வரை வந்த பழக்கம் இல்லை அவர்ல. ஆனா பேச்சு மூச்சு இல்லாம போடுவார் பேசாம. அப்படி நல்ல பிள்ளை. அவர்கிட்ட உடல்நிலை இப்ப சரியில்லை என்று சொன்னார் என்னோட பேசும் பொழுதும். கண்ணீரம் இருக்கலான்னு சொல்லி நன்றி. இவ்வளவு ஒரு குறிக்கப்பட்ட நேரத்துல இவ்வளவு பேச முடியாது. ஆனா அதே நேரத்துல எங்களோட அன்பு தங்கை சரோஜினி சொன்ன மாதிரி அந்த கோவிட் டைம்ல இப்படி மக்களை ஒன்று உள்வாங்கி அவர்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கிற நிலையை கொண்டு வந்தது ரவீந்திரதாஸ் தான். அவரின் தொண்டுகள் இன்னும் நீடிக்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு ஆண்டவன் நல்ல அருள் கொடுக்க வேண்டும், ஆரோக்கியத்தை கொடுக்கணும்.
நல்லா இருக்க வேணும் என்று சொல்லி ஆண்டவனை வேண்டி வாழ்த்தி வணங்குகின்றேன். நன்றி, வணக்கம். ஜெகதீஸ்வரம் பிள்ளை ஐயா அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். ராமாயணம் படித்தவைக்கு தெரியும், ராமர் பாலம் கட்டும் பொழுது அணிலும் உதவி செய்தன்னு சொல்லுவார்கள். அதுபோல் ரவீந்திரதாஸ் இந்த ஜூம் மூலமாக தேவாரங்களை வாரம் நடத்தும் பொழுது நான் ஒரு அணில் போல சில தேவாரங்களை அவருக்கு தொகுத்து கொடுத்து தேவாரங்களுக்கு கருத்து சொல்லவும், இப்போது கோயில்கள் பற்றி சொல்லவும் எல்லாம் அவர் கேட்டுக்கொண்டபடி நான் செய்கின்றேனே தவிர வேறொன்று நான் புதிதாக செய்யவில்லை. அதனால் அவருக்குத்தான் நன்றி சொல்லணும். என்றால் எனக்கு இந்த தேவாரங்களை படிக்க திருப்பி படிக்க அவர் எனக்கு வழிவகுத்திருக்கின்றார். இன்னொரு நல்ல விஷயம் அவருக்கு, இந்த தேவாரம் பாடுறவர்கள் பிழையாக பாடினால் அதை திருத்தும்படி சொல்லி அவர் சொல்லிக் கொடுப்பது ஒரு நல்ல முயற்சி. அருணகிரிநாதர் சொன்ன மாதிரி எழுத்து பிழையற கற்கின்றீர் என்கின்ற வாசகத்துக்கு ஏற்ப கூடிய வரைக்கும் அவர்களுக்கு திருத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் இன்னும் இன்றைக்கும் சிலது பேர் பிழைவிட்டுத்தான் தேவாரங்களை பாடுகிறார்கள். பரவாயில்லை, இன்னொரு 5 வருஷம் போனால் சில வேளை நன்றாக பாடக்கூடும். இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்து என்னை தேவாரத்தில் ஈடுபட வைத்ததுக்கு ரவீந்திரதாஸுக்கு நான் என்றும் கடமைப்பட்டவன். என்னுடைய பெரிய நன்றியை அவருக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நான் சொல்லலாமோ? சொல்லுங்க ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். நேரம் எடுக்கையில ஒரு குரலை ஒரு உதாரணமா சொல்லிட்டு முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒள்ளும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும்பா எல்லாம் செயல். நம்மாலே முடிந்த வகைகளில் எல்லாம், முடியக்கூடிய வழிகளில் எல்லாம் அறச்செயலில் இடவிடாது செய்ததுதான் மனிதனுக்குரிய அறம் என்று சொல்லி திருக்குறள் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட வகையில இந்த ரவியண்ணா செய்தது உண்மையில என்ன பொறுத்தவரை இது ஒரு வகையில அறம் தான். இந்த அறம் செய்கிறது உண்மையா அவர் செய்த புண்ணியம் என்று நான் சொல்ல மாட்டேன். அவற்றை அப்பா மாணிக்கம் செய்த புண்ணியம் தான் இவருக்கு வந்தது. அவரால எங்களுக்கு இந்த புண்ணியம் கிடைச்சிருக்கு. நுடூழி காலம் நிறைவேறாது செயலை செய்ய வேண்டும் என்று எல்லாம் வல்ல சிவகாமியுடன் சிதம்பரேஸ்வரை வணங்கி பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. ஸ்ரீ அவர்கள் முன் வந்தது போல திருமதி கமலா பாலசுப்ரமணியம் அவர்கள். அனைத்து உள்ளங்களுக்கும் எனது நன்றிகள், வணக்கங்கள். ரவியை பற்றி கூறுவதென்றால் எவ்வளவோ கூறலாம். உதவி என்றால் எப்படி இருக்க வேணும் என்று நினைக்கிறீங்கள்? ஒரு விதமான எதிர்பார்ப்பும் இல்லாததான் உதவி. அப்படி பார்க்கும் பொழுது ஒரு திருக்குறள் ஞாபகத்துக்கு வருது. பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலில் பெரிது. பயன் கருதாது செய்கிற உதவியின் நன்மையை ஆராய்ந்து பார்த்தால் அது கடலை விட பெரியது. ரவி எந்த விதமான பலனையும் எதிர்பார்க்காமல் எங்களுக்கு எல்லாம் செய்த உதவி, அதுக்கு நன்றி கூறி எங்களால முடியாத ஒரு விடயம். இச்சேவை எத்தனை பேருக்கு உற்சாகத்தையும் தன்னம்பிக்கையும் அளித்திருக்கிறது என்றால் அது மிக ஆகாது. அப்படிப்பட்ட ஒரு வேலையை சும்மா சாதாரணமா ஜூம்ல நாங்கள் கிளாஸ் எல்லாம் நடத்தி இருக்கிறோம். எங்களுக்கு தெரியும் அது எவ்வளவு கஷ்டமான விஷயம் உண்டு. அதுக்கு எவ்வளவோ பிளானிங்கள், எவ்வளவோ விஷயங்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்தி வச்சுதான் செய்யலாம். இந்த 1.5 மணி நேரத்துக்குள்ள எத்தனையோ விஷயங்கள் செய்ய வேண்டி இருக்கு. அவ்வளவு எத்தனையோ பேரை கால் பண்ணி எத்தனையோ பேரை கழிச்சு நீங்க அதை செய்யுங்க, நீங்க அதை செய்யுங்க, இது செய்யுங்கன்னு எல்லாம் சொல்லி அதுக்கு ஒரு மனசு வேணும். அப்படி ஒரு உற்சாகத்தோட எதுவிதமான பலனும் எதிர்பார்க்காமல் இப்படி ஒரு வேலையை செய்ததுக்கு ரவிக்கு நாங்கள் நன்றி சொல்லி முடியாது. இந்த பிரபலம் முடியாது. அவருக்கு கடவுளால எல்லா அனுக்கிரகமும் பெற்று நல்லா வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விட வருகின்றேன். நன்றி, வணக்கம். நானும் ஒரு கனடால இருக்கிறவ இன்னொரு ஜூமுக்குள்ள போறவ அதாவது யாரும் பேச விரும்பினா அவைய பேச விட்டுட்டு பேசினாங்க. இந்த கனடால இருந்து 9 பேர் விடுமுறை காரணமாக எல்லாரும் இப்ப ஸ்ரீலங்கால நிக்கிறதால அவர் கலந்து கொள்ள இல்லை.
அதால கொஞ்சம் பேர் தான் இந்த கனடாக்காரர் இருக்கணும், அவைகிட்ட கேட்டு போட்டு பேருந்து நான் தயவு செய்து கனடாவில் இருந்து இந்த ஜூமில் கலந்து கொண்டவர்கள் உங்களுடைய பெயர்கள் எனக்கு தெரியாது. தயவு செய்து நீங்களாகவே முன் வந்து பேசுங்கள். நன்றி. வணக்கம் அம்மா, நான் நாயத்ரி அம்மா. வணக்கம் அம்மா, சொல்லுங்க. வணக்கம். எங்களுக்கு அம்பி என்றவதான் இந்த ஜூன் நம்பரை தந்ததா. ஆனா 5 வருஷமா நாங்கள் ஐயாவோட தொடர்புல இந்த பாட்டை எங்களுக்கு அனுப்புவார், திருமுறைகள் பாட்டுகளை எல்லாம். இப்ப புதுசு அனுப்பி என்னவோ படிக்கிறதுக்கு எங்களுக்கு நல்ல உதவி செய்த ஐயாவுக்கும் எங்களோட இந்த ஜூன் மடத்தின உங்களோட சைவ முன்னேற்ற சங்கத்துக்கு நாங்க வாழ்த்து சொல்லுவோம். அந்த ஐயா இவ்வளவு சுகமா இருக்க வேணும்ன்றது முதலாவது. ரவிதாஸ் அவரை வாழ்த்தி வணங்குறோம். எங்களுக்கு வீட்டுல இருக்காம நாங்க ஜூமில வேற நிகழ்ச்சி போனாலும் தேவாரம் படிக்கிறது ஒரு எங்களுக்கு கோயிலுக்கு போன மாதிரி தான் நாங்க வருவோம். கோயிலை நச்சுதான் இந்த இடத்தை நாங்கள் 5 வருஷமாக நாங்க நன்றி சொல்லணும் ஐயாவுக்கு. எங்களுக்கு திருமுறைகளை அனுப்பி என்னென்ன தேவாரம் படியுங்க பேருந்து அதை பாடுற முறையும் பேருந்து சொல்லி தருவேன். அவ்வளவுக்கு அவருக்கு நாங்க நன்றி சொல்றோம் ஐயா. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி அம்மா. நீங்கள் கனடாவில் இருந்து கூட சைவ முன்னேற்ற சங்கத்தின் நினைவூட்டு மட்டுமில்லாமல் அத்துடன் திரு ரவீந்திரதாஸ் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் கூறியதுக்கு மிக்க நன்றி. அடுத்து வேறு யாராவது கனடாவில் இருந்து பேசுபவர்கள் இருந்தால் தயவு செய்து. வணக்கம் எல்லோருக்கும். நான் மீனாம்பிகை பேசுறேன். நான் கனடாவிலிருந்து பேசுறேன். இந்த முதியோர் மாதிரியான எங்களுக்கு தேவார திருவாசகத்தை படிக்க கிடைத்ததே பெரிய வரப்பிரசாதம் என்றுதான் சொல்லுவேன். அது கவி மூலமா எங்களுக்கு கிடைத்தது பெரிய ஒரு சந்தோஷம். எனக்கு சரியான விருப்பம். அந்த தேவாரங்கள் திருவாசகங்கள் படிக்க தெரியாது. நான் பண்ணோடையோ அதுகளோடய படிக்க மாட்டேன். ஆனால் சும்மா வார்த்தைகளை சரியாக பிழை விடாமல் சொல்லணும்ன்ற ஆசை. அதை ரவி எங்களுக்கு அந்த பிழை விடாமல் படிக்கணும் எல்லாம் சொல்லி கொடுத்து நாங்கள் அதை விரும்பி படிக்கிறோம். அது பெரிய சந்தோஷம். இந்த வயசுல சந்தோஷமா நாங்கள் நிம்மதியாக பாடக்கூடிய சாமானியர்கள் தான். இப்ப தேவார திருவாசகங்கள் தான் எங்களுக்கு தேவை. அது நன்றாக ரவி எங்களுக்கு அதை தாரார். அதை நான் சந்தோஷமா ஏற்றுக்கொள்றேன். இன்னும் புதிய புதிய தேவாரங்கள் எல்லாம் அவர் மாற்றி கொண்டு வரைக்கல. நாங்கள் அதை உண்மையாக அதை பிரயோசனப்படுத்தாமல் அதை பாடமாக்கினால் எவ்வளவோ திருப்தியா இருக்கும். அதை பாடமாக்குற ஆற்றில் இன்னும் வரையில நானும் முயற்சி செய்து கொண்டுதான் வாரேன். நல்ல திருப்தி அம்மா இந்த இது கிடைச்சது எங்களுக்கு. கவிக்கு என்றென்று நாங்கள் நன்றியுடையவராக கடமைப்பட்டவராக இருக்கின்றோம். சந்தோஷம். வணக்கம். அன்பான வார்த்தைகளுக்கு நன்றி அம்மா. இன்னும் வேறு யாராவது கனடாவில் இருந்து கலந்து கொள்ள விரும்பினால் தயவு செய்து. நீங்க தொடர்ந்து போங்க சரோக்கா. நீங்க இனி லண்டன்ல பாக்கலாம். அடுத்ததாக திருமதி கனகசபேசன் அவர்கள். அனைவருக்கும் முதல்ல வணக்கம். நாங்கள் இந்த ஜூம்ல 5 வருடம் முடிந்து விட்டோன்னு எனக்கு இப்போ இவ்வளோ இருக்குது. ரவி தொடங்கியது இவ்வளவுக்கு காலம் ஓடிக்கொண்டிருக்கேன். ஆனா அந்த நேரத்திலே அவர் செய்த உதவி இன்றைக்கு அது பெருசல்ல. அந்த நாங்கள் ஒரு இடமும் வெளிக்கிடலாமே, ஒரு தடவை பார்க்க இல்லாம வீட்டுக்குள்ள முடக்கப்பட்டிருந்த நேரத்துல இந்த ஜூமை தொடக்கினாலும் பரவாயில்ல, ஜூமண்டா என்னண்டே தெரியாது. அதை எப்படி தொடக்க வேணும், என்னென்ன செய்ய வேணும் என்று எங்களுக்கு வழிகாட்டி இந்த தேவாரங்களையும் படிக்க வச்சு எங்கட அந்த நேரம் மனதுக்கு ஒரு பெரிய திருப்தியை கொடுத்தது ரவிதான். என்றால் பிள்ளைகள் ஊடகங்கள்ட்ட வரையில்லாத நிலை. ஆனால் ஜூமுக்களால் நாங்கள் எல்லோரையும் பார்த்தோம், எல்லோருடையும் கதைத்தோம். நாங்கள் தனிய தேவாரத்தோட இருக்கவில்லை. கணக்க சொந்தங்கள் எங்களுக்கு தேடிக்கொண்டோம். கனடாவிலே இருந்தே சொந்தங்கள், இங்கே உள்ளவர்களை விட கனடாவில இருந்தும் சொந்தங்கள், இன்னும் வேறு நாட்டில் பிரான்ஸ்ல இருந்து இப்படி ஒவ்வொருத்தரையும் காணக்கூடியதாகவும் பேசக்கூடியதாகவும் ஒரு நல்ல வழி ஒன்றை சமைத்து தந்தவர். நல்ல முறைக்க சமய சம்பந்தப்பட்டதோட சேர்த்து எங்களை நாங்கள் சமயத்தோட நல்ல எண்ணங்களோட இருக்கிறதுக்கு ஒரு வழிகாட்டியா இருந்தவர். அதை விட திருவாளர் ராமநாதன் அவர்கள் பெரிய புராணத்தை தொடக்கி விட்டு கொஞ்ச நாள் பெரிய புராணத்தோடு எங்களுக்கு பொழுது போய் கொண்டிருந்தது. நிறைய அறிந்து கொண்டோம். அப்படி ரவி அடுத்தது இன்னும் நாங்கள் சொல்ல வேணும், ஆயிலியம் யோகர் சுவாமி என்ற பூசைக்கு ரவி இப்போ கூட 7வது ஒரு கட்டத்தில் கூட அவர் ஒரு நாளும் எங்களுக்கு விட்டதில்லை. தான் அந்த முயற்சியை செய்து கொண்டு தான் படுக்கையில் இருந்து கொண்டும் நாங்கள் அதை ஒழுங்காக செய்ய வேண்டும் என்றதில்லை.
எந்த வேலையையும் தனக்கு இயலாது என்று சொல்லி அவர் ஒரு நாளும் விட்டதில்லை. அப்படியே இப்ப இன்றைக்கு கூட உண்மையாக எனக்கு இந்த 5வது வருட இதன்று எனக்கு தெரியாது. நான் வரையல் என்ற உடனே அடிச்சு கேட்கிறார், ஏன் வரையல? ஏன்னா எனக்கு லேப்டாப் பழுதானதுல வர முடியவில்லை. ஆனால் அவற்றை முயற்சியாலே எப்படி இருந்தாலும் கலத்துன்னு வந்தாலும் பரவாயில்ல, போனுக்களாலும் நான் கதைக்க வேணும், அவரை கலந்து கொள்ள வேணும் என்ற ஒரு ஆவலோட கலந்து கொண்டேன். அப்படி அவர் செய்த முயற்சியால தான் இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு கூட்டு பிரார்த்தனையை நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கிறது. அதை விட ஆத்ம சாந்தி பஜனைகள் அதுகளுக்கு கூட அவற்றை உதவி பெரிய உதவி. மற்றதெல்லாம் அவரை பற்றி எல்லாருக்கும் தெரியும், ரவியை பற்றி தெரியாதவே ஒருத்தரும் இல்லை. ஆனால் இந்த வழியில ஜூம் எங்களை தேவார வகுப்புகள் சம்பந்தப்பட்டதாக இருந்த உண்மையாக அவருக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்து கொண்டு நீடூழி காலம் அவர் சுகமாயும் சந்தோஷமாயும் இருக்க வேண்டும் என்று எங்களால் முடிந்த வரைக்கும் ஆண்டவனை வேண்டிக் கொண்டு வாழ்த்துகிறேன். நன்றி. நன்றி. இன்னும் 20 நிமிடங்கள் தான் இருக்கின்றது. திருமதி ராஜேஸ்வரன், பாபா ராஜேஸ்வரன். எல்லோருக்கும் வணக்கம். செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது என்றும் திருவள்ளுவரின் கூற்றுக்கிணங்க முதியோராகிய நாங்கள் வீட்டுக்குள் முடங்கி கிடக்காமல் அண்ணாவின் உதவியினால் சூமில் செவ்வாய்க்கிழமை தோறும் 2 மணித்துளிகள் இறைவனின் பக்தியில் மூழ்கி எந்தவித யோசனையும் இல்லாது பக்தி சிரத்தையுடன் இருப்பதற்கு அண்ணாவே காரணம். இப்பெருமை அவரையே சாரும். வெள்ளிக்கிழமைகளில் ஒவ்வொருவருக்கும் பாடல்களை தெரிந்து அதை பகிர்ந்து தவறின்றி ஒவ்வொருவருடைய சூம்களிலும் அனுப்பி எவ்வளவோ சிரமத்தை அடைந்துள்ளார். தன் சிரமத்தை தலைமேற்கொள்ளாது ஒவ்வொருவரிடமும் ஒவ்வொருவருடன் ஒரு சகோதரன் போல் அன்பாக பழகி இனிமையாக பேசி எல்லோர் மனதிலும் இடம் பிடித்த உங்களுக்கு நன்றி. வீட்டில் இருந்தபடியே இறை பக்தி எனும் தாகத்தை தீர்த்த உங்களுக்கு பல கோடி நன்றிகள். தக்க நேரத்தில் தட்டி கொடுத்து உற்ற நேரத்தில் உதவிக்கரம் நீட்டி என் கடன் பணி செய்து கிடப்பதே என்பதற்கமைய தனது பணியை செவ்வனே நடத்தியமைக்கு நன்றிகள் பற்பல. உங்கள் உதவும் கரம் என்றும் எமக்கு தேவை என்று கேட்டுக்கொள்கிறேன். தொடரட்டும் உங்கள் பணி. ஜெகதீஸ்வரன் ஐயாக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி. அதிக நேரமாக பிரான்சில் இருந்து திருக்குமார் ஐயா அவர்கள் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை பேச கேட்கின்றேன். எல்லோருக்கும் வணக்கம். நாங்கள் மறந்திருந்த இந்த தேவார திருவாசக 12 திருமுறைகள் எல்லாத்தையும் ரவி அண்ணன் ஒரு சூம் மூலம் எங்களுக்கு இதை பாடக்கூடிய வல்லமைக்கு தந்தது அவருக்கு முதல்ல நன்றி. அடுத்தது இந்த சூமை நான் கிட்ட 4 வருஷமாக தான் ரவியனோட தொடர்பில் நிற்கிறேன். உண்மையாக அருமையாக எல்லா தேவாரங்களும் பாடக்கூடியதாக எங்கள் பார்த்தேன்டான்னா பாடாமேண்டான்னா பாடக்கூடிய வல்லமைக்கு கொண்டு வந்ததுக்கு ரவியனை தான் முதல்ல நன்றி கூட வரும். இது கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு கொடையண்டு அவர் ஒரு கடவுள் அனுப்பிய தூதராகத்தான் நாங்கள் நிற்க வேண்டிய இருக்கிறேன். கொரோனா வந்ததால் அப்படி ஒரு தூதரை எங்களுக்கு அனுப்பின மாதிரி எல்லாரும் இப்போ வெளிநாடுகள்லேருந்து எல்லாரும் சந்திக்கக்கூடிய ஒரு இதை கொடுத்து அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீடூறு காலம் வாழ்க வாழ்கன்று வாழ்த்துகிறேன். உங்கள் அன்பான வார்த்தைகளுக்கு நன்றி. அடுத்து திருமதி அருளாம்பிகை அம்மா அவர்கள். எல்லா சிவனடியார்களுக்கும் வணக்கம். அதாவது மக்கள் வீட்டில் அடைந்து கிடக்கிற நேரத்தில் அவர் செய்த நேரம் அதாவது எங்கண்ட உயிர் நாடியான தேவார திருவாசகங்களே அப்பா அந்த பெருஞ்சொத்தை படிக்கிறதுக்கு மக்கள் ஒன்று கூடி படிக்கிறதுக்கு இந்த சூமை அவர் தயாரித்தது ஒரு பெரிய தேவதூதன் மாதிரி தான் அதை அவர் செய்திருக்கிறார். அது ஒரு பெரிய செயல் என்றது. எனக்கு தேவாரம் என்றா உயிர் நாடி அதை அவர் மக்களிடம் கொண்டு சென்றது. இந்த மக்கள் வீட்டில் அடைந்து கிடக்கிற நேரம் அவர்கள் பாட வைத்தது மிகவும் ஒரு அருமையான செயல்பாடு. அவருடைய பணிகள் பல எல்லாரும் சொல்லிவிட்டார்கள். நான் நேரத்தை எடுத்துக்கொள்ளாமல் அவருடைய சேவை மிகவும் பாராட்டத்தக்கது என்று என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றி. வாழ்க வளமுடன். சுருக்கமான பேச்சுக்கு மிக்க நன்றி அம்மா. அடுத்து திருவாளர் செல்வரத்னம் அவர்களை அழைக்கின்றேன். எல்லோருக்கும் வணக்கம்.
கோவிட் வந்ததுனால ஏற்பட்ட துன்பங்கள் அளப்பெற, ஆனா அதே நேரத்தில் அதை எல்லோரையும் இணைக்கக்கூடிய ஒரு தொடர் சாதனமாக ஆக்கியதில் இந்த ஜூமும் ரவியும் அந்த ஜூம் மூலமாக நடந்த பழைய தொடர்புகளும் ஏற்பட்ட செயல்பாடுகளும் வரவேற்கத்தக்கது. இதில் வருடம் வருடம் ஏறிக்கொண்டு போகிறது 6வது வருடம் நாங்கள் காலடி வைக்கிறது போல ஆரம்பத்திலே இந்த தேவார பாடல்கள் 10-12 பக்கங்களிலே தந்திருப்பார்கள். இப்பொழுது 18 பக்கம் அளவு அதுவும் ஏறிக்கொண்டு வருகிறது. எதிர்காலத்தில் அப்படியே கூடி போகும் என்று நான் நம்புகிறேன். அதே நேரத்திலே ஆரம்பத்திலே சொன்னார்கள் ரவி அவர்கள், இது தொடங்குவதற்கு உதாரணமாக இருந்தது, காரணமாக இருந்தது தனது மனைவியார் என்று. அது பொருத்தமாக இருக்கிறது. ஏனென்றால் இவருடைய குடும்பம் ஒரு கலைவாணி தம்பித்துறை அவர்களுடைய குடும்பங்கள் நூல்கள் வெளியிடுறாங்க, புத்தகங்களோடு இருந்தது. அந்த ஆற்றலினாலே இது ஏற்பட்டிருக்க ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அறம் எனப்படுவது இல்வாழ்க்கை, அதுவும் பிறவு அழியாது இருந்தால் அது திறம் அல்ல, பிறவு அழியாது இல்லாயின் நன்று என்ற மாதிரி அந்த இல்லறவால் பின்னிருக்கிறபடியினாலே இது ஏற்படுத்தப்பட்டதும் அவருக்கு ஒரு நன்றி கடன் உரியது எல்லோர் சார்பிலும். அடுத்ததாக முக்கியமாக நாங்கள் சொல்லக்கூடியது, எப்பொழுதும் இது முன்னேற வேணும் என்று கேட்டு அவருடைய தொண்டுக்கு நன்றி கூறி எல்லோரும் நன்றி கூறி விளம்புகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. திருமதி விஜய் கனகேந்திரன் அவர்கள். இதை நடத்தி கொண்டிருக்கும் சரோ மற்றும் இங்கே உள்ள அனைவருக்கும் வணக்கம். நான் அதிக நேரம் எடுக்கவில்லை. நாங்கள் தேவாரம் பாடும்போது அந்தந்த சுவாமிகளை முதல் கொண்டு வந்து அதே படங்களை பார்த்து அதன் மூலம் நாங்கள் மன அமைதி அடைவதற்கு செய்த திரு ரவி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேவாரம் பாடும்போதும் சிவகாமி அம்மாள் சமேத நடராஜர் மற்றது சிவன் அம்பாள் எல்லாரும் அப்படியே வந்து வந்து அழகான விதம் விதமான அலங்காரங்களுடன் வருவார். அதை பார்த்து கொண்டே நாங்கள் பாடலாம். அதுதான் அவருடைய திறமை. ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான இதுகள் அப்படி நடத்தி கொண்டு வந்த திரு ரவிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் மற்ற திரு ஜெகதீஸ்வரம் பிள்ளையா, ராமநாதன் எல்லாருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு நாங்கள் இவ்வளவு காலமும் நாங்கள் மனதை ஒருப்படுத்தி இந்த தேவாரங்களை திருப்பி திருப்பி பாடத்தை செய்த திரு ரவிக்கு நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்து திருமதி அமிர்தா தியாகலிங்கம் அவர்கள். எல்லோருக்கும் வணக்கம். திரு ரவீந்திரதாஸை பற்றி எல்லோரும் தங்களுடைய ஆழ்ந்த மனதில் இருந்து அன்பான வார்த்தைகளை சொல்லிவிட்டார்கள். அதிகமாக சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. எனக்கும் இந்த சூமை எப்படி பாவிக்கிறது என்று முதல் அவரிடம் இருந்துதான் கற்றுக்கொண்டேன். அதற்கு அவருக்கு முதலாவதாக பெரிய நன்றியை கூற வேண்டும். மற்ற 20ஆம் ஆண்டு பெரிய புராண நிகழ்ச்சி நடக்கும் போது அந்த நேரங்கள்ல எனக்கு பெரிய புராணத்தை பற்றி பேசுறதற்கு 2 பெரிய நாயன்மாரை பற்றி பேசுறதற்கு சந்தர்ப்பம் கொடுத்தார். அதற்கு அவருக்கும் நன்றி. அதற்கு சார்பாக இருந்த ராமநாதன் அண்ணா அவர்கள் எல்லோருக்கும் நன்றி. மற்றும் இந்த தேவாரங்களை இப்படி கொண்டு வந்து பாட வைக்கிறதால நாங்கள் பாடுற நேரம் ஒரு 2 மணித்தியாலத்தை இறைவனுக்கே செலுத்துறோம், இறைவனை பிரார்த்திக்கிறோம். அந்த ஒரு நிலையை கோயிலுக்கு போகாமல் இதை விட இதுலயே ஒரு கோயில் போல நடக்குது. அதுக்கு எங்களுக்கு பெரிய நன்மை. அது மாத்திரமல்ல, அதுக்கு அவருக்கு கடவுள் கொடுத்த ஒரு வரம் என்று தான் சொல்ல வேண்டும். இது இப்படியா இருந்த செயலை எல்லாராலும் செய்ய முடியாது. சொல்வது சுலபம், ஆனால் செய்வதோ மிகவும் கஷ்டம். அவர் இந்த டெக்னிக்கல் நாலேஜ் மாத்திரமல்ல, அவர் தேவாரங்களை அதே நேரம் அதை முப்பரை பண்ணிக்கொண்டு பாடல்களை வரிகள் சரியா வடினமா சரியான பாடல்களை எடுக்கணுமாண்டெல்லாம் பாக்குறார். சரியான கஷ்டப்படுத்தான் சிரமப்படுத்தான் செய்து கொண்டு இருக்கிறார். ஒரு சுயநலமற்ற தன்னலம் கருதாத சேவையை செய்கிறார். இவர் அதிகம் கதைக்கிறதுக்கு நேரம் கருதி சுருக்கமா முடிக்கிறேன். எனக்கும் தொடர்ந்து 20ஆம் ஆண்டுல இருந்து படித்து இந்த சூமில் வந்து கொண்டிருந்தேன். நான் இப்ப சில குடும்ப வேலைகளின் மாற்றத்தினால எனக்கு வர முடியாமல் போயிருக்கிறது. ஆனால் மனதுல வர விருப்பம், சந்தர்ப்பம் கிடைக்க வருவேன்.
மேலும் மேலும் எல்லோருக்கும் நன்றி. திரு ஜெகதீஸ்வரம் பள்ளி ஐயா, ராமநாத ஐயா, திரு ரவீந்திரதாஸ் அவர்களுக்கும் எல்லோருக்கும் மிகுந்த நன்றி. மேலும் திரு ரவீந்திரதாஸ் உங்களின் உடல்நலம் நல்லா வர வேணும், உங்களோட சேவை மேலும் மேலும் தொடர வேணும். இந்த 5 வருடம் அல்ல, இதை போல இன்னும் 10-15 வருடங்கள் உங்களின் சேவை நிலைக்க வேண்டும் என்று சிதம்பரேஸ்வரை வாழ்த்தி எனது உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. திரு சண்முகம் குகராஜா அவர்கள். காந்திமதி நிக்கிறாம. ஓ, மிஸ்டர் குகராஜா அவர் சொன்ன பிறகு அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணுங்க. எல்லோருக்கும் வணக்கம். நாங்கள் கோவிட் காரணமாக எல்லோரும் வீடுகளுக்குள்ள முடங்கி கிடந்த காலத்துல ரவி அண்ணா முதல் ஆரம்பித்து எங்களை வெளியில கொண்டு நாங்கள் கோயிலுக்கு போயிடாது, ஒரு இடம் போயிடாது, வீட்டுக்குள்ள முடங்கி இருந்த காலத்துல எங்களுக்கு ஜூம் பண்றது ஒன்றும் தெரியாது. அதை எங்களுக்கு படிப்பிச்சு எப்படி எல்லாம் படிப்பிச்சு அதனூடாக எங்களுக்கு தேவாரங்களை படிப்பிச்சு என்று நாங்கள் இப்ப உண்மையா நான் தேவாரம் படிக்க எனக்கு விருப்பம் இல்லை, ஒழுங்கா படிக்கவும் மாட்டேன், சொல் பிள்ளைலாம் படிக்கலாம். இப்ப அவரால் சொல் பிள்ளை என்னுடைய துணைவியார் படிப்பேன், நான் படிக்க மாட்டேன். அப்ப அவருக்கு முதற்கான நன்றி. அவர் ஆரோக்கியமாகவும் சுகமாகவும் நெடுடைய காலம் வாழ வேண்டும். அதனூடாக அந்த ஜூமுடாக ராமண்ணா பெரியவரான பேச்சை உணர்ந்தார். அதுக்கும் ராமண்ணாக்கும் நன்றி, ஆனந்த தியாக மாஸ்டருக்கும் நன்றி, ஏதேசும் பிள்ளையா அவர்களுக்கும் நன்றி, எல்லோருக்கும் நன்றி. ஆனால் ரவி அண்ணா நீடுடைய காலம் ஆரோக்கியமாகவும் சுகமாகவும் வசந்தாக்காவும் ஆரோக்கியமாகவும் வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. திருமதி சூரியகுமார் அவர்கள், காந்தி சூரியகுமார் அவர்கள். மியூட் பண்ணிட்ட. வசந்தா மகாதவன் அம்மா பேரை சொல்ல பூர்ணிடம் அவ படத்தை காண இல்ல. வசந்தா மகாதவன், திருமதி வசந்தா மகாதவன் அவர்கள். என்னையா சொன்னீங்க? எல்லோருக்கும் அன்பான வணக்கம். இன்று உண்மைக்கு ரவி இந்த இதை மெச்சத்தக்கது. அவரின் புகழ் எல்லா இடமும் பரவி இருக்குது, இந்த உலகம் முழுவதுமே பரவி இருக்கும். அவர் உண்மையிலே தனக்கு சுயினமற்றிருந்தும் இவ்வளவு இதாக வடிவாக செய்திருக்கிறார். எனக்கு நல்ல சந்தோஷமா இருந்தது பார்க்க. எனக்கும் இதுல ஒரு அனுபவம். இந்த கோவிட் காலத்துல 20ஆம் நூற்றாண்டு நானும் சமூக சேவை செயலாளராக 3 வருஷங்கள் கடமையாற்றினான் சைவ முன்னேற்ற சங்கத்துக்கு. அந்த நேரமும் சரியாக கஷ்டப்பட்ட நாங்கள். எனக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டம் அந்த கோவிட் காலத்தில் இதை கொண்டு நடத்துவதுன்றது. அப்ப நான் அதையும் செய்து முடித்த 3 வருஷம். 1 வருஷமும் செய்ய முடியாமல் நான் என்னாலே முடியாது என்று விட்டு விட்டேன், மற்றவர்களுக்கு இடம் கொடுத்து. ஏனென்றால் என்ன அவ்வளவு கஷ்டமான வேலை. அப்ப ரவி இவ்வளவு 5 வருஷம் இதை செய்தது கண்டினியூஸா உண்மையில் போற்றத்தக்கது. அது மிக்கவும் நன்றி. மற்றும் அவருக்கு உதவியாக இருந்த எல்லோருக்கும் நன்றி. அவர்களும் உதவி செய்தார்கள். அவருடைய மனைவிக்கும் நன்றி. எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. திருமதி பரஞ்சோதி, சந்திரா பரஞ்சோதி அவர்கள். எல்லோருக்கும் வணக்கம். இந்த கோவிட் காலத்துல நாங்க எல்லாரும் முடங்கி கிடந்த இடத்திலே எங்களுக்கு இந்த திருமுறைகளை அனுப்பி எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த பேப்பரை கொண்டு போய் அந்த தேவாரம் படிக்க வேணும் என்ற ஆவலினால நாங்க பன்னிசைகளை நல்லாக படிச்சு எல்லோரும் முன்னேறி வந்தோம். இந்த ரவி இயக்கின உங்களுக்கு என்றென்றும் கடமைப்பட்டு இருக்கிறேன். ஜோதிசுரம் ஐயாவுக்கும் நன்றி. அவர் தொகுத்து தந்து எங்களுக்கு பிள்ளைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் திருத்தி எங்களை ஊக்கப்படுத்தி வழி நடத்தமைக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன் ரவி. நன்றி. தனம் குமார் என்ற பேரில் இருக்கும் அம்மா தனலட்சுமி அம்மா. தனலட்சுமி அம்மா கதைங்க அம்மா. இது பண்ணி அன்மியூட் பண்ணிட்டு கதைங்க. சொல்லுங்க. இப்ப வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். திரு ரவியின் மூலமாகத்தான் நாங்கள் எல்லா தேவாரங்களை கூட படித்து பழக முடிந்தது. இந்த தேவார பாராயணத்தை சூம் வழியாக அவர் தொடங்கி 5 வருடம் பூர்த்தியானது. சந்தோஷம் அடைகின்றோம். அவரின் இந்த ஆன்மீக சேவையை பாராட்டி இன்று அவருக்கு ஒரு பாராட்டு விழா நிகழ்வு நடைபெறுகின்றது. அதுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. அவரின் இந்த ஆன்மீக சிந்தனை மிகவும் பாராட்டத்துக்குரியது.
இவர் இதேபோல் ஆன்மீக சிந்தனையுடன் நோய் நொடி இல்லாமல் சீரும் சிறப்புமாக வாழ சிவகாம சுந்தரி சமேத சிதம்பரேஸ்வரரை வணங்கி வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. காந்தி சூரியகுமார், காந்தி சூரியகுமார் இருக்கிறீங்களா? இல்லை என்றால் இந்த செய்த உதவிக்கு நன்றி. மைக்க இத ஆன் பண்ணுங்க, கேமரா பண்ணு. சொல்லுங்க. ரவி, எங்களுக்கு செய்த உதவிக்கு மிக்க நன்றி. நீங்க தனிய தேவாரம் திருவாசகம் இல்லாமல் கந்தபுராணம், ஜோசுவாமியின் காயத்ரி ஹோமம் இப்படியான பல விதமான சமய சேவையை செய்து கொண்டு வர்றது எல்லாருக்கும் மிகவும் பலனுள்ளதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்குள்ளது. அப்ப நீங்க இது மட்டும் இல்ல, இறுதி சடங்குகள் செய்யக்கல அதுக்கு நீங்க தேவாரங்களை ஒருவருக்கும் அவரவருக்குரியதை பகிர்ந்து அதை போட்டோ காப்பி எடுத்து கொடுக்கறது இது எல்லாரும் செய்கிற ஒரு காரியம் இல்லை. அதோட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முறைக்கும் மாற்றி மாற்றி கொடுக்கறது அது ஒரு பெரிய ஒரு சிறந்த உதவியா இருந்தது. எல்லாரும் சொல்லிட்டினம். நான் நன்றியை சொல்லி அவர்களுக்கு நன்றி, வணக்கம். நன்றி. இந்த ஜூம் தொடங்குவதற்கு பக்கபலமாக இருந்தவர்களில் ஒருவர் திருமதி பிரேமினி உத்தமகுணன் அவர்கள். அவர்களை ஒரு சொல்ல கலைக்கிறேன். அன்புள்ள ரவிக்கு எங்கள் எல்லோரும் நன்றிகள். உங்களை பாராட்டி பாராட்டி புகழ்ந்தார்கள். கேட்டுக்கொண்டிருக்கும் போது மிகவும் மிகவும் ஆசையாக இருந்தது. நீங்கள் இப்படியே சேவைகள் செய்து நீடுழி காலம் வாழ்வதற்கு, நோய் நொடியின்றி வாழ்வதற்கு எங்கள் வாழ்த்துக்கள். ரவி, நான் சொல்லுகிறேன், இது கேட்ச் ஆஃப் டு கோவிட்டோ இல்லாட்டி உங்களுக்கு தெரியல, உங்களோட உதவியால என் சம்சாரம் கோயிலும் தேவாரம் பாட பழகிட்டார். அதுக்கு நான் கேட்ச் ஆஃப் பண்றேன். நன்றி. உங்களோட வாய்ஸ் மட்டும் இல்ல, கனபேர் தேவாரம் பாட பழகிட்டோம் நாங்களும். அடுத்து இன்னும் இருவருடைய பேர் இருக்கின்றது. ஒன்று அக்கா, மற்றது தவமணி ஜனா என்ற பெயரில். இருவரில் யார் இருந்தாலாவது தயவு செய்து பேசுங்கள். தவமணி ஜனா அல்லது அக்கா. அவர் ரெண்டு பேரும் பேச மாட்டோம். பரவாயில்ல, அது ஒன்று கௌரி அக்காண்ட ஸ்ரீ கௌரிண்ட சிஸ்டர், மற்றது ஜனகா அம்மா. வந்திருக்கிறா அப்பொழுதும் ஜனகா அம்மா அப்பொழுதும் என்னுடைய ஜூமுடன் இணைந்து கொண்டு ஜூமில் நடப்பதை எல்லாத்தையும் அவதானித்து கொண்டு வர ஒரு அம்மா. அப்படி என்றா எல்லாரும் சரியோ. மற்றது ராமண்ணா இருக்கிறாரோ, ராமண்ணா இருக்கிறார். ராணி சபாநாயகம் இருக்கிறார். ரவி, ராணி சபாநாயகம் இருக்கிறாவாம். ராணி சபாநாயகம், ராணி சபாநாயகம் பேசுங்க அம்மா. மற்ற சரோஜினி நீங்க பேசலாம். கனடால இருக்க நீங்க 7 மணி என்றவர். சரோஜினி சாந்தராஜா. ஓகே. எல்லோருக்கும் வணக்கம். ரவியின் உதவியால நாங்கள் ஒவ்வொரு கிழமையும் ஒரு டைம் ஒதுக்கி வடிவா தேவாரங்களை படிக்கிறோம். தெரியாத தேவாரங்கள் எல்லாம் படித்து கொண்டு வாரோம். சரியான சந்தோஷம். பாடம் மாற்றுறதுக்கு தான் இன்னும் மூளை வடிவா வேலை செய்ய காணாத போல இருக்குது வயசுகள் போக போக. மறுபடி ரவி இடையில இன்னும் பிரச்சனை நாங்கள் வரையிலேண்டா கூட எடுத்தெல்லாம் கேட்பாரு, இப்படி இருக்கிறீங்க என்ன ஏன் வரையில இந்த மாதிரி எல்லாம் கதைப்பார். சரியான உதவி. சரியா, இதுக்கு என்ன நன்றியை நாங்க சொல்றேன்னே தெரியல. மிகவும் நன்றி ரவி. 2 முறைக்கு வந்து உங்களை எல்லாரையும் சந்தித்தேன். 2 முறை வந்து எங்களை சந்திச்சது சந்தோஷம். ரவி வரைக்குள்ள கதைப்பார் தண்ணுவார். இப்படி ஒரு ஆக்களை நாங்க கண்டுபிடிக்கிறோம், சரியான கஷ்டம். நன்றி. ராமண்ணாக்கு ஒரு தரம் ராமண்ணாக்கு மிச்சத்தை கொடுங்க. என்னன்னா ராமண்ணா மூலம் நிறைய ஜூம்கள் ராமண்ணா மூலம் நான் நிறைய ஜூம்கள் செய்திருக்கிறேன். அது அவருக்கு தான் தெரியும். இலக்கிய வட்டம், ஆத்ம சாந்தி வழிபாடுகள், கோயில் திருப்புற அதெல்லாம் பத்தி கொஞ்சம் விவரமாக சொல்லுங்க அண்ணா. வணக்கம் எல்லாருக்கும். நினைக்கிறேன் நான் மாத்திரம் ஒரு 10 வெவ்வேறு இடங்களுக்கு ரவியை கூட்டிகிட்டு போயிருக்கிறேன். லண்டனுக்கு கீரிமலை சிவன் கோயில் அறக்கட்டளையா இருக்கட்டும், மாவை கண்டன் அறக்கட்டளையா இருக்கட்டும், அல்லது மாஜனா கல்வியா இருக்கட்டும், அப்படி எண்ணிக்கொண்டே போகலாம். அல்லது எங்களது பன்னாளி ஒன்றியமாக இருக்கட்டும், அப்படி அல்லது இப்படி பல இடங்களுக்கு இந்த
முக்கியமாக உங்களோட பழைய மாஜனா கல்லூரி இல்ல இங்க உங்களோட இங்க வந்து கூடின இடம் நாங்கள் 50 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நாட்டுக்கு வந்தபோது நாங்கள் இங்கே ஒரு ஆஸ்பத்திரியில் 5 பேர் அந்த அந்த ஒன்று கூடல் இப்படி பல நிகழ்ச்சிகளுக்கு ரவியுடைய ஆலோசனை இதுவும் இருந்தது. உண்மை சொல்ல போனால் எனக்கும் ஆரம்பத்தில் கொஞ்சம் இது என்ன சொல்லுவாங்க, தமிழர் சொல்ல இருக்கு கத்திப்பிடி என்று. அவர் ரவியை கேட்டார், ரவி பேசாது ஆனால் சொல்லி தருவார். ஆமாடா துறவுங்க உங்களுடைய இதை ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லி போட்டு அந்த அதிலேயே வச்சு சொல்லி தருவார். என்னென்னு கேட்டால் ரவி இதை முழுமையாக படித்துட்டார். நல்லா விளக்க நாங்கள் நினைக்கிறேன்னு கேட்டால் எல்லாரும் செய்யலாம் என்று இல்லை. இப்போ சொன்ன மாதிரி ஜூம்ன்றது ஒரு மிகவும் இதில் நிறைய மணித்தியாரங்களை தான் செலவு செய்து இதை என்ன சொல்றது நல்லாக நீங்கள் தேவர்கள் கற்றுணர்ந்த மாதிரி அவர் இந்த ஜூமை கற்றுணர்ந்திருக்கிறார். ஆகவே ரவிக்கு நாங்கள் எல்லாரும் மிகவும் கடமைப்பட்டிருக்கின்றோம். ரவி இது மாத்திரமல்ல, நான் ஆரம்பத்தில் சொன்னது போல சமரி சங்கத்தின் வரலாற்றிலே ரவியுடைய பெயர் அவருடைய சகோதரர் இங்கே இருக்கின்றார் மாணிக்கம் சுரேஷ் என்ற பெயர் ரெண்டும் ஒரு காலமும் மாற்றப்படப்படாது, எழுதாலும் விடக்கூடாது. 2008ஆம் ஆண்டு மகா கும்பாஷம் நடந்தது மேலே, உங்களுக்கு இப்போ கீழே தண்ணி கோயிலை தெரியும் இருக்கு. அந்த கோயில் காலத்திலே ரவியுடைய பணிகள் மிகவும் மிகவும் அவர் இங்கே எமது 48 ஆண்டு வரலாற்றை பார்த்தால் சமய செயலாளராக இருந்திருக்கிறார், அங்கத்த செயலாளராக இருந்திருக்கின்றார், அப்படி பல இடங்கள் இருந்திருக்கிறார். அவரில் நான் கண்ட ஒரு மிகவும் ஒரு அபூர்வமான விஷயம், போட்டியிட மாட்டார். அதான் அவருடைய அந்த சிரமமான எதுக்கும் சொல்ல சரியான ரமணை அவர் இந்த வருஷம் செய்யட்டும், அடுத்த வருஷம் பார்ப்போன்னு போயிடுவார். அதை பற்றி அவர் எல்லளவும் கவலையில் அதுக்காக சங்கத்தையோ அல்லது கோயிலையோ ஒரு நாள் மேலே விட்டுட்டு போகவில்லை. அதை விட காயத்ரி அம்மன் சிலை, அது ஒரு முக்கியமான விஷயம். இந்த காயத்ரி அம்மனுக்கு நீங்கள் மாதம் நீங்கள் சென்று வழிபடுவதற்கு வழிவகுத்த குடும்பம் என்றால் அது அவருடைய மனைவி வசந்தா என்ற விருப்பம். உண்மையிலே ஒரு நாள் கேட்டார்கள், கோயிலில் ஒரு காயத்ரி அம்மன் வைக்கலாம் என்று ஐயாவோட கேட்டுட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காயத்ரி அம்மன் வழிபாட்டுக்கு வகுத்தவர்களும் இந்த குடும்பம் தான். ஆகவே இங்கே ஆரம்பத்தில் சொல்ல போல தந்தையோட பேர் மாணிக்கம், அந்த மாணிக்கம் போல ஒளி வீசுகின்ற இந்த ரவி இன்னும் பல்லாண்டு காலம் வருத்தம் துன்பங்கள் இல்லாமல் வேண்டும். இந்த முறை கூட நீங்க நம்ப மாட்டீர்கள், ஆஸ்பத்திரியில் வந்து அடுத்தடுத்த நாளாக ஏன்னா அடிச்சு கேட்டேன், ரவி விளையாட்டு உண்டு. ராவண வாங்க சொல்லி போய் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இதை சங்கத்தை பற்றி தான் பேசிக்கொண்டே இருந்தோம். அப்படி ரவியுடைய சேவை இந்த ஆலயத்திற்கு சைவ சங்கத்திற்கு கடந்த 30 ஆண்டுகள் நினைக்கின்ற ஆரம்ப காலத்தில் கொஞ்ச காலம் இல்லாமல் இருந்தால் கூட வந்தது. ஆகவே ரவியை பொறுத்தவரையில் பலருக்கு இந்த ஜூம் கொடுத்து உதவி இருக்கின்றன. நான் இருந்தால் அவனை கேட்பேன், இலக்கிய வட்டமோ அல்லது எலிட்டா மீட் என்னென்றா எதுக்கும் கேட்டாலும் சில நேரங்களில் சொல்லுவேன், நான் அவனை போட்டுட்டு போறேன், பிறகு நீங்கள் பார்த்து முடியாக ஓஃப் பண்ணுங்கன்னு மட்டும் போயிடுவார். அது அந்த பாட்டுக்கு ஒழுங்காக இயங்கும். அதான் முக்கியம், இந்த தடையும் இல்லாமல் முக்கியம். ஆகவே நான் ரவிக்கு எல்லாவற்றுக்கும் நான் ஒன்றாக சேர்த்து நன்றி கூறுகின்றேன். ரவி, நீங்கள் இன்னும் பல ஆண்டுகள் உங்களை பின்னாலே இருக்கின்ற படம் சிலகள் எங்களது தெய்வங்கள் நடராஜா சுவாமியார் வழிபாட்டோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி பிரார்த்தித்து ஐயா வணக்கம். ராணியக்கா வந்து நிக்கிறார். ராணியக்கா நிக்கிறார். நன்றி. ராணி ராணி நான் ராணிக்கா வாரேன் கதைக்கிறேன். நாங்கள் நன்றி என்ற ஒரு சொல்லுக்குள்ள ரவீந்திரநாத்தின் சேவையை அடக்கி விட இயலாது. எங்களை சூமுக்கு வர பழக்கினதும் சூமில பாட பழக்கினதும் ரவீந்திரதாசன். அதோட கோயிலுக்கு போன உடனே பஞ்சபுராணம் படிக்கிற உடனே இப்ப நாங்கள் பயம் இல்லாமல் புது பஞ்ச தேவாரங்கள் திருவாசங்கள் எல்லாம் தனித்தனியே எல்லாம் பாடி பழகினதே இங்க நாங்கள் தேவாரம் இந்த ஒவ்வொரு புது தேவாரங்களை படித்து பழகினதால நாங்கள் துணிவா பாட பழகிட்டோம். இந்த நன்றி எல்லாம் ரவீந்திரதாசுக்கு தான். இது எல்லாரும் ஒன்றை சொன்னது போல் வீட்டுக்குள்ள எங்கள் அடைஞ்சு கிடக்காமல் எங்களை எல்லாற்ற முகத்தையும் பார்த்து ஒருதர் வராட்டிலும்
சூமில் அவைக்கு ஏதோ சுகமில்லை போட அதெல்லாம் வேற இல்லையன்ட்டு நாங்கள் சுகம் விசாரிக்கிற அளவுக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து விட்டது ரவீந்திரதாசன். அதுக்கு நாங்கள் நன்றி சொல்றோம். என்றும் வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. இவர் சுரேஷ் சுரேஷ் அவர்களையும் ஒரு சில வரிகள் அவர் கஷ்டமே. ஓகே. அநேகமாக இங்கு வந்த எல்லோருமே பேசிவிட்டார்கள் என்று நினைக்கின்றேன். உண்மையில் ஒரு மண்டபம் ஒழுங்கு செய்து அதில் எல்லோரையும் வரவழைத்து அதற்கென்று பெரியவர்கள் சிலரை பேச்சாளர்களாக நியமித்து ஒரு கூட்டம் நடத்தினாலும் கூட இப்படி ஒரு கூட்டம் நடந்திருக்குமா என்று எனக்கு தெரியாது. ஏனென்றால் இங்கு ஒவ்வொருவரும் சொந்த பேச்சாளர். உண்மையை சொல்ல போனால் உண்மைக்கு இந்த ஜூமில் கிட்டத்தட்ட 9 பேர் லண்டனில் தேவாரம் பாடுறவர்கள் 9 பேர் லண்டனில் இருந்து வரவில்லை. அதே நேரம் 7 பேர் கனடாவிலிருந்து வரவில்லை. எல்லாரும் ஹாலிடேயும் தாமதங்கள். 24 பேர் ஜூமில் இருக்கின்றார்கள். அவ்வளவு பேரும் உங்களை புகழ்ந்ததை யோசிக்கும் பொழுது என்ன பூச்சியத்துக்குள் இருந்து ராட்சியத்தை ஒருவர் என்று சொல்ல வேண்டும். இருந்து கொண்டே ஒரு ஜூமுக்குள் இருந்து கொண்டு நீங்கள் இவ்வளவு பேர்களை எடுக்கிறேன்டா. நாங்கள் கமிட்டியில் அங்கு இங்கு எல்லாம் ஓடி போயிருந்தோம். இவ்வளவு பேர் வரவில்லை. உங்களுக்கு ஒரு ஜூமால் இவ்வளவு தூரம் கனடா, எத்தனை நாடுகள், பிரான்ஸ், தொடர்ந்து எல்லோரும் வந்து உங்களை வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலேயே நீங்கள் உண்மையிலேயே பாராட்டுக்குரியவர் தான் என்று கூறிக்கொள்கின்றேன். மற்றது உங்களுடைய அந்த ஆத்ம சாந்திக்காக நீங்க செய்யறதும் உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம். அது உண்மைக்கு மனம் இது பண்ணி அந்த ஆத்ம சாந்தியை பேர்கள் கூட செய்யணும் என்ற ஒரு ஆர்வத்தில் தான் அதை செய்யறேன். அதை ஒரு பெரிய திருப்பணி மாதிரி செய்யறேன் நான். கிட்டத்தட்ட 16 விதமான சூம்களில் நான் உதவி செய்திருக்கின்றேன். அதை நான் சொல்லணும் இல்லை, நான் சொல்கிறேன். இவ்வளவு நேரமும் எனக்கு பக்கபலமாக இருந்து இந்த நிகழ்ச்சியை நீங்க வாழ்த்து செய்தியை செய்யணும் என்று சரோஜினி சந்திரகோரா அக்காவும் பத்மா அக்கா அவருக்கு இன்றைக்கு வந்து சரியா கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறார். போன் பண்ணி கொண்டே இருக்கிறார். அவதான் மும்முரமாக இதுக்குள்ள பேருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். மற்றும் இந்த ஜூமில் கலந்து கொண்டு என்னை வாழ்த்திய அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை இந்த ஜூமை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்த வருகின்ற செவ்வாய்க்கிழமை தேவார திரும்புகளுடன் உங்களை சந்திக்கின்றேன். மீண்டும் நான் ஒரு பணிவான வேண்டுகோள். நான் வியாழக்கிழமைகளில் பழையபடி நான் இந்த பிள்ளைகளுக்கு தேவாரத்தை நான் கொஞ்ச நாள் விடுபட்டுட்டது. அதை நான் திருப்பி ஆரம்பிக்க வேண்டும். அதற்கு நீங்களும் கொஞ்சம் ஒத்துழைக்கணும். என்றால் இப்ப பிள்ளைகள் இந்த தாய்மார் சொன்னிச்சுன்னா இப்ப நீங்கள் பெரிய வயது மூத்தவர்கள் வந்து அந்த பிள்ளைகளை உற்சாகப்படுத்துறது குறைந்ததால இப்ப பிள்ளைகளும் கொஞ்சம் விடுபடுவதாக கவலைப்பட்டார்கள். ஆனா அந்த வியாழக்கிழமைகளில் 7 மணிக்கு நான் அந்த ஜூமை, ஏன்னா நானும் கொஞ்சம் சில உதவிகள் செய்ய வேண்டிய நிலையில் வியாழன் வெள்ளிகளில் புதன் வியாழன்கள்ல எனக்கும் இந்த ஜூம் நடத்துறதுக்கு நேரம் கிடைக்கவில்லை. அதனால் விடுபட்டதுதான் அந்த பிள்ளைகள தேவார திருமுறைகள். அது சங்கத்தில் ஜூம் மூலமாக திலகாண்டையோ கங்காண்ட ஜூம் மூலமாக இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. அதை நான் திருப்பி என்னுடைய ஜூமுக்கு கொண்டு வந்து இந்த வயது நீங்கள் வந்து அந்த பிள்ளைகளுக்கு ஒரு உற்சாகம் கொடுக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொண்டு வார செவ்வாய்க்கிழமை உங்கள் எல்லோரையும் தேவார திருமுறையை சந்திப்பேன் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி.